சரண் சார், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வந்து ஒரு மல்டி லாங்குவேஜில் பெர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட் நீங்கள். நீங்கள் இந்த செட்டுக்கு வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஒரிசா, ஏகப்பட்ட லாங்குவேஜ், ஹிந்தியில் ஏகப்பட்ட லாங்குவேஜில் பண்ணியிருக்கீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இல்லாமல் ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி மச்சான் சரண்ராஜ் சார். நடிகர், இயக்குனர், வந்து ஒரு நல்ல எழுத்தாளர், டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு. நீ இவ்வளோ சொல்ல தவிர அண்ணனை வந்து என் கண் பார்வையில் ஒரே ஒரே ஒரு மாதிரி தான் தெரியுறாரு. எனக்கு தெரியும். என்ன நம்ம சூப்பர் ஸ்டாரோட அன்வரா தான் எப்பயுமே தெரியும். அப்படிதான் கரெக்டா? சரண் சார் சொல்லுங்க. பாருங்க, நான் வந்து கபில் சர்மா ஷோ வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன். வெரி பிக் ஃபேன். அதுக்கப்புறம் இவங்க ஷோ தான் சிரிப்படாங்கிறது. ஸோ இது வந்து நான் பையன்கிட்டையும் அந்த நம்ம லக்ஷ்மி பிரியாகிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம். நான் வந்து 32 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ. அது இல்லாமல் நீங்கள் 2 பேர் கிவ் அண்ட் டேக் இருக்குது பாருங்கள். எங்கள் கையில் மாட்டினா அவ்வளோதான். இப்போ தான் லாலிங்கிற படம் வந்து லிங்கன் ராஜா டைரக்டர் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. பையன் தான் ஹீரோ, அவங்க அம்மா கேரக்டர் பண்ணிருக்காங்க. நான் வந்து ரஜினி சாரை பார்க்க போனோம் ஆடியோ ரிலீஸ்க்காக. அப்போ ரஜினி சார் ஃபஸ்ட்டு நீ கேட்டது என்னென்னா, சரண்ராஜ் எங்கடா நீ 2 வருஷம் எங்கே காணோம், எந்த படமே நடிக்கலையே சொல்லிட்டு. நான் சொன்னேன், இல்லைப்பா நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன், ரிட்டையர்ட் ஆகிட்டியான்னு கேட்டார். நான் இல்லை அப்படி இல்லை, 2 இயர்ஸ் நான் வந்து ஏன் வெளியில் நடிக்கலை அங்கிறது சார். நான் ரஜினி சார் சொன்னது என்னென்னா, ஆனால் நான் வெளியே போய் வேறு படத்துக்கு ஷூட்டிங் போனேன்னா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், ஒரியா, பெங்காலி சொல்லிட்டு போனேன்னா பையன் வந்து ரொம்ப பயப்படுறான், எனக்கு ஏதோ ஒரு வழி காட்டிட்டு போங்க சொல்கிறாரு. அதனால் கிட்ட ஒரு 2 வருஷத்தில் நான் வந்து ஒரு 25-30 படம் விட்டுருக்கேன். ஆமாம், இவருக்காக. ஸோ அதனால் லாலிங்கிற கதையை வந்து நம்ம கையில் மாட்டுறதுக்கு, அந்த டைரக்டர் சூட் ஆகிறதுக்கு, அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து ஒரு கிட்ட ஒரு 40-45 படம் நாங்கள் வந்து ஸ்டோரி கேட்டோம். பெரிய டைரக்டர், பழைய டைரக்டர், புது டைரக்டர் எல்லாருக்கிட்டே கதை கேட்டோம். எதுவுமே செட் ஆகலை. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சரண்ராஜ் பையன் சொல்லிட்டு 4 சாங்கு 5 ஃபைட் வச்சுட்டு சின்ன ஒரு துக்கடா கதையை வச்சுட்டு நீங்கள் படம் பண்ண முடியாது. இப்போ மக்கள் வரமாட்டாங்க. நீங்கள் மாறிடுச்சு எல்லாமே. ஃபஸ்ட்டு என் பையனை நடிகன் ஆக்குறேங்க. அவன் நடித்தானா பரவாயில்ல சொல்ல 2 பேர் கிளாஸ் வச்சாங்கன்னா அவன் நடிகன் ஆகிடுவான். அப்புறம் அவன் ஹீரோ பண்ணுறானோ, வில்லன் பண்ணுறானோ, காமெடியன் பண்ணுறானோ அவன் தலையெழுத்து சொன்னேன். அதுக்காக இந்த லாலிங்கிற ஒரு கதையை வந்து எங்கிட்ட நம்ம லிங்கன் ராஜ் நம்ம டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொன்னார். மத சென்டிமெண்ட் இப்படி சொன்ன உடனே நான் சொன்னேன், ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட் இது, எப்படி பையன் பண்ணுவானா சொல்லிட்டு. நான் வீட்டுக்கு வந்து பையன் சொன்னேன், என்னப்பா இந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு. அப்பா நீ வரப்பா எனக்கு இப்போ கை கால் ஆட சொன்னான். நான் சொன்னேன், இல்லைடா நீ போய் டைரக்டர் மீட் பண்ணேன். டைரக்டர் இவங்க 2 பேர் இப்போ ஒரு 2-3 மீட்டிங்கில் டைரக்டர் இவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார், இல்லைங்களா ராஜன். ஸோ 2 பேர் பேசி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பையன் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு ஓகேப்பா வில் கோ ஃபார் இட் சொன்னார். இன்றைக்கி வந்து லாலி படம் நான் பார்த்த ஒர்க்கு இந்த கரெக்டாக வந்து நல்லா வந்திருக்கு. அம்மா சென்டிமெண்ட் நல்ல படத்துக்கு வந்து எப்பயுமே பெரிய ஆமாம் மக்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் நான் இருக்கு. ஆமாம், தேங்க்யூ. சொல்லுங்கள், ஹீரோ அப்படின்னா எடுத்தோன்னே யாருனாலும் ஒரு தயக்கமாக தான் இருக்கும், ஹீரோவை பண்ணுறதா அப்படின்னு. சொல்லுங்கள், எப்படி ஏற்றுக்கிட்டீங்க இந்த ரோலு? அந்த மாதிரி ரோல் படத்தில் அப்பா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த எதுவும் சொல்ல, அப்பா வந்து ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தார், யார் மீட் பண்ணார் எதுவும் சொல்லவே இல்லை. யூஸ்வலி வந்து அப்பா ஒரு ஸ்டோரி கேட்டால் உடனே சொல்லுவார், வீட்டுக்கு வந்து சொல்லுவார் இப்படி இருக்குடா அப்படி இப்படி. இந்த வாட்டி வீட்டுக்கு வந்தப்போ என்ன சொன்னார், ஸ்டோரி கிடச்சிருச்சு டன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். யூஸ்வலி கன்சல்ட் பண்ணுவார், இப்படி இருக்குது ஸ்டோரி இப்படி இருக்குது பண்ணுறி அப்படின்னு கேட்பார். ஆனால் இந்த வாட்டி வீட்டுக்கு வந்த உடனே டன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமாம், டிக் அடிச்சிட்டாரு. நான் பயந்துட்டேன் என்னன்னு. அவர் சொன்னார், நான் எதுவும் சொல்லப்பா, நீ போய் நாளைக்கு டைரக்டர் சார் மீட் பண்ணு, அவர் சொல்லுவார். ஆனால் நான் அந்த ஸ்டோரி கேட்ட உடனே நான் வந்து வீட்டுக்கு வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு டெபியூ ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் இல்லை. நான் வந்து சின்னதாக கதையை வந்து சும்மா அவுட்லைன் சொன்னேன் ரஜினி சாருக்கு. அவரே சொன்னார், நடிக்கிறதுக்கு நல்ல இடமே சொல்லிட்டு அவரே வந்து ஃபீல் பண்ணார். அவரே என்ன கேட்டார், ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப இடமே ஸ்பேஸ் இருக்கு, ஆமாம் எப்படி பண்ணீங்க அப்படின்னா. ரஜினி சார் கேட்கும் என்ன சொல்லணும்னு தெரியல, பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன்.